எல்லாத்துக்கும் வணக்கம். ஜனநாயகத்தோட வெற்றி கரப்பாம்பூச்சின்ற ஒரு அமைப்புக்கு வெற்றின்னு சொல்லலாம். அதோடைய கரப்பாம்பூச்சியை விட ஒரு மாணவர் சக்திகள் கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். ஆமாம், மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் சிங் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ குற்றங்கள் நிரூபிக்கப்படும் மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வெற்றி, சாம்சங் வாங்சுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இதை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் கொண்டாடுறாங்க. ஒரு நீட்டுடைய கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கோடிக்கு விற்றுருக்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவலநிலை. இந்த அவலநிலையை போக்குறதுக்கு இந்தியாவுக்கு எல்லா இளைஞர்களும் ஜென்சி இளைஞர்களும் போராட்டத்துக்கு வெற்றி கிடச்சிருக்குது. ஸோ இதை நம்ம எல்லோரும் கொண்டாடணும். இதுவே பாஜகவுக்கு இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி. ஒரு அமைச்சர் போராட்டம் பண்ணி மக்கள் ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இப்போ உஷாராக இருக்காங்கன்னு காட்டுது. ஸோ இதுக்கு எதிர்த்து மெரினாவில் போராட்டம் பண்ணுறப்போ நம்ம அனுமதி கொடுக்கணும். நம்ம ஐயா அண்ணன் ஜோசப் விஜய் அவருடைய அரசாங்கத்துக்கு தாவேக அரசு இது வருத்தத்துக்குரியதும் சொல்லுதாங்க. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக மத்திய அரசிற்கு சம்பட்டி அடியாக மண்டையில் ஏறும்னு சொல்லிக்கிட்டு எதிர்க்கட்சிகள் குறை சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ இதை வெற்றியை எல்லோரும் கொண்டாடுறாங்க இந்தியாவில். அதாவது அபிஜித் தீப்கேக் என்ற ஒரு இளைஞர் உருவாக்குற அந்த கரப்பாம்பூச்சின்ற அந்த ஒரு கட்சி இன்றைக்கி இந்தியா முழுக்க பிரபலமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் படபலம் கிடையாது, பணபலம் கிடையாது, தொண்டர்கள் பலம் கிடையாது. தாவேக்காக சொல்லலாம், ஒரு வட்டச் செயலர் எத்தனை பேர் இன்றைக்கி வரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்க வெற்றி பெறலையே, அதே மாதிரி கரப்பாம்பூச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக பாஜகவுக்கு எதிராக நிற்கும்னுட்டு பத்திரிக்கையாளர் கருத்து சொல்கிறாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கும் தெரியல. நடக்கலாம், இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. முகாலயர்கள் இந்தியாவை வெள்ளைக்காரங்க 500 வருஷம் ஆண்டாங்க இந்தியாவை. ஏன் 1000 வருஷம் ஆள முடியல? முகாலயர்கள் 300 ஆண்டுகள் இந்தியா ஆண்டாங்க, ஏன் 3000 வருஷம் ஆள முடியல? எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.